இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட், ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கீங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்றீங்க? நம்ம வந்து AMFI ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். கம்பெனி நேம் YMM ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ ARN எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நமக்கு தெரிஞ்சது, அதாவது இடம் பொண்ணில் போட்டால் மாறாது அப்படின்னு சொல்லுவோம். நகையும் பொண்ணும் இடமும் சொல்கிறது. பட் அதை தாண்டி வந்து ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 40-50 lakhs இருக்கும். ஒரு 5 yearsல 1 crore மார்க்கெட் பூம் ஆனதில் more than 20% ரிட்டர்ன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. இயர்லி 100% ரிட்டர்ன்ஸோ 70-80% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு நான் நிறைய பேருக்கு சொல்லி கேட்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போய் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணி, கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணி வித்தின் 2 years வந்து வணக்கம். நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது பிசினஸ்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம தன்னுடைய பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றது தான். அந்த எண்ணம் ஈடேறும் வகையில நம்ம நிறைய தொழில் முனைவோர்களை சந்திச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பிசினஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்புறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய தொழில் முனைவோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, YMM ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட நிறுவனரும் ஆத்தருமான திரு கணேசன் திரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக எங்களோட சேனல்ல நாங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எல்லாருக்கிட்டுமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், சரி அடுத்த வருஷம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பயமாக இருக்கும். இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்த அந்த ஒரு நாள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ 2014 நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 11-12 இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன கேட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டேக்ஸ் ஃபைலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எதாச்சும் விளையாட்டாக சொன்னது தான் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்றது. ஸோ நான் கூகுள் பண்ணி அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறது ஒரு 10 years முன்னாடி பார்க்கும்போது நீடு நிறைய இருக்குது அப்படின்றது புரிஞ்சுது. அண்ட் எல்லாருமே வந்து தனியாக ஒரு ஏஜென்ட் கிட்டேயோ அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐடி கெரியர் தாண்டி இது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நான் இப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ 14 பிளான் பண்ணாலும் ஒரு 2 years வந்து எங்கள் பாஸ் வந்து இன்கம் இதே அளவுக்கு வருமா, அங்கே போய் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், உன்னோட இதுக்கு நான் அப்போ இருந்த நேச்சருக்கு என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு அவர் தான் என்னை நிறைய யோசிக்க சொன்னார். பட் 2 years அதுக்குள்ளே ஐடியில் ப்ராஜெக்ட்ஸ் அது இதுன்னு போனதுனால என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. பட் ஒன் ஃபைன் டே இல்லை 2 years ஆகிடுச்சு, இதுக்கு மேலேயும் தள்ளி போட விரும்பல. ஐ வாஸ் அட் அரௌண்ட் 30 at that time. ஸோ க்ளோஸ் டு 30, 28-29. இதுக்கு மேலேயும் மேரேஜ் பிஸ்னஸ் தான் தள்ளி போயிட்டே இருக்கும். நான் இப்போவே குவிட் பண்ணுறேன்னு சொல்லி 16ல் குவிட் பண்ணியாச்சு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அ டிசிஷன். எனக்கு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, ஃபேமிலி யாருமே பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஃபைன் டே ஐ தாட் லெட் மீ கெட் அவுட். அண்ட் ஒரு ஸ்விம்மிங் தெரியாமல் போய் கடலில் குதிக்கிற மாதிரி தான் நான் வந்தேன். அண்ட் BNI மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது அண்ட் ட்ரைனிங்ஸு. பட் ஒன் திங் நான் யோசிச்சது வந்து 3 years வந்து லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு எதுவும் டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன். அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதேச்சியாக எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் என் ஃபேமிலி என்ன நம்பி இல்லை. ஸோ எல்லாம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 years வந்து அதை வச்சு என்னால் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் ஃபார் மை லேர்னிங்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ இப்போ வந்து என்ன காலேஜில் அப்புறமா ஆஃபீஸில் பார்த்தவங்களாம் இப்போ பார்த்தாங்கன்னா தேர் சேயிங் சி சேஞ்ச் நிறைய இருக்குது, பெரிய சேஞ்ச் இருக்குது, அது நீயா இப்படி அப்படின்ற அளவுக்கு. ஸோ எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்டோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். ஸோ எடுத்த அந்த டிசிஷன் வந்து ரைட்டாக நல்ல வழியில் போயிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே, இப்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஃபீல்டு, இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கீங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க? நம்ம வந்து AMFI ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். கம்பெனி நேம் YMM ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ ARN எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் மற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், NCDs, பாண்டு, RBI பாண்ட், கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய இருக்குது, PMS, AAF. ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணலாம். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, ஃப்ராக்ஷனல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ்னால் டேர்மு, ஹெல்த்து, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, ஹோம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி தேவையான இன்சூரன்ஸ் மட்டும் சொல்லுவோம். இதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போது என்னோடய அப்பாவாக இருக்கட்டும், இல்லை எங்கள் தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் பணம் சம்பாரிச்சா பேங்க்கில் போட்டுருன்னுவார். எங்கள் அப்பா காலத்தில் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து பணம் சம்பாதிக்கிறே, அதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போது நிறைய நம்ம வந்து லேண்டு பேங்க்கில் ஃபிக்ஸடாக போடுறது அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம நிறைய வந்து இந்த ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டுன்னு பேசுகிறோம்.
பட் இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் பீப்புள் அதுக்கெல்லாம் போகாமல் லேண்டில் போடுறா மீதி எல்லாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயமா, இல்லை இன்னும் அதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கலையா? எது நல்லது, லேண்டா இந்த மாதிரியான மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்களா? லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நமக்கு தெரிஞ்சது, அதாவது இடம் பொண்ணில் போட்டால் மாறாது அப்படின்னு சொல்லுவோம், நகையும் பொண்ணும் இடமும் சொல்கிறது. பட் அதை தாண்டி வந்து நாலேஜ் தான். இப்போ கோவிட்ல இருந்து தான் யூடியூப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டாக தெரிய ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, பட் கிளாரிட்டி இல்லாமல் நிறைய பேர் இன்னும் வெளியில் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து யார்கிட்ட போனால் கிளியராக நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். இப்போ பேங்க் எப்படி போவாங்க, பேங்க்கில் வந்து கிளியராக சொல்லிவிடுவாங்க, டாக்குமெண்ட் கொடுத்து எஸ்பிஐன்னு இருக்கும், அதை நம்பி போடுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போனால் எப்போ போனாலும் யாராக இருந்தாலும் டைம் ஆகிடுச்சு இந்த அவங்க பணம்னு சொல்லி கையில் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ நம்பிக்கை வந்து இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுல வந்துருச்சு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 86 ஆரம்பித்தாலும் 38 வருஷம், கிட்டத்தட்ட 30-35 வருஷம் கழிச்சு தான் ஒரு 5-6% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. ஏன்னா அதை பற்றின புரிதல் வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை, இன்னும் டைம் ஆகும். ஸோ அந்த நாலேஜ் இதுதான். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட இறந்த பிறகு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50%, ஒரு 20+ lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் வந்து ஒரு 30 to 40 lakhs வந்து அப்படியே பேங்க்கில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் டேக்ஸ் வந்து நிறைய கட்ட ஆரம்பித்தாங்க. எஃப்டியும் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 9-10க்கு மேலேருந்து குறைஞ்சு இப்போ ஒரு 6-7% வந்துடுச்சு. அதில் டேக்ஸும் 30% அதில் பிடிச்சிட்டு இவங்களுக்கு நிற்கிறதே பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாயிடுச்சு. அப்புறம் பேங்க் மேனேஜர் சொல்லி அவங்க டாட்டரும் வந்து எம்எஃப் ஈக்விட்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பேசாமல் ஃபுல்லாக மாற்றிடலான்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி டாக்ஸேஷனுக்காக ஃபுல்லாக மாற்றினாங்க. இப்போ அவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவே 1 கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 40-50 lakhs இருக்கும். ஒரு 5 இயர்ஸில் 1 crore மார்க்கெட் பூம் ஆனதில் மோர் தேன் 20% ரிட்டர்ன்ஸ். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு போட்டு செக் பண்ணால் தான் தெரியும். இன்னொருத்தர் 60+, அவருமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஹெசிடெண்ட்டாக இருந்தார். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு டேக்ஸ் ஆடிட்டர் சொன்ன பிறகு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்டு லம்சமாக லாஸ்ட் 2 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 lakhs பண்ணியிருக்காரு. அவரும் வந்து 6 months once 3 months once கால் பண்ணி இது பரவாயில்லையா, நான் லோன் க்ளோஸ் பண்ணிட்டோமா, நிறைய கேள்விகள் உண்டு. ஸோ யார்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும், ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி பதில் வருதான்னு பாருங்கள். நிறைய பதில் சொல்லுவாங்க, நமக்கே தெரிஞ்சிடும் ஏதோ போய் சொல்கிறான்னு. அது இல்லாமல் கிளியராக ஆன்சர் சொல்கிறாங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் அது வந்து நம்பர்ஸ்லேயும் தெரியணும். பணம் போட்டு நீங்கள் கேட்கும் போது ரிப்போர்ட்டோ ஃபண்டு க்ரோ ஆனது தெரியுது அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சூப்பர் சார். இப்போது என்கிட்டயே கேட்கக்கூடிய நிறைய கேள்வி, என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, எதுக்காக கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணோம் சார், நாங்களே பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் வந்திருக்கும். ஃபினான்ஸே நானே மேனேஜ் பண்ணிக்க முடியாதா என் ஃபினான்ஸ் அப்படின்னு. எதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் நம்மளோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவசியம்? இப்போ நீங்கள் கூகுள் போனாலும் சரி, யூடியூப் போனாலும் ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ என்ன ஆச்சு, இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஆகி டேட்டா டம்ப் ஆகிடுச்சு. டேட்டா அனாலிசிஸ்ன்றது போய் டேட்டா டம்ப் ஆயிடுச்சு. இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் குட்னு தேடிங்கன்னா ஒரு 100 வீடியோ வரும். இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பேடுன்னு தேடிங்கன்னா 100 வீடியோ வரும். அப்போ வந்து எனக்கு வந்து கிளியராக என்னால் யோசிக்க முடியுமான்னு நான் யோசிச்சா தான் தெரியும். இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு விட்டிங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அதே வீடியோ தான் ஃபீட்ஸ் வரும். கூகுள்லேயும் அதே தான் மாற்றி ஃபீட்ஸில் வரும். அப்போ எனக்கான கிளாரிட்டி கிடைக்குமான்றது தெரியாது. இப்போ நீங்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஜுரம், தலைவலி அப்படின்னா மாத்திரை கூகுளில் தேடி சாப்பிட்றலாம். 2-3 நாளில் சரியாகலைன்னா டாக்டர்கிட்ட தான் போவீங்க. அவருக்குன்னு ஒரு ஃபீஸ் பே பண்ணால் தான் நீ பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அவருமே வந்து மாத்திரை தான் மறுபடியும் 3 நாள் கொடுப்பாரு. அப்புறம் தான் பிளட் டெஸ்ட் போவார். அதுக்கப்புறமும் டயக்னோஸ் பண்ண முடியலன்னா டாக்டரோட எக்ஸ்பர்ட்னால தான் டயக்னோஸ் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு 3-4 days இல்லை 10 days க்யூர் ஆகாட்டி டாக்டர் இல்லாட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க. ஐஎஃப்எஸ் ஸ்கேம் ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது, இயர்லி 100% ரிட்டர்ன்ஸோ 70-80% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு நான் நிறைய பேருக்கு சொல்லி கேட்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போய் ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணி, கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணி வித்தின் 2 years வந்து ஃபுல் பணம் அவங்கள்தும் போச்சு, அவங்கள நம்பி போனவங்கள்தும் போச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், பட் அதையும் கேட்காம நிறைய பேர் பண்ணுறாங்க. பிகாஸ் எமோஷ்னலி 100% ரிட்டர்ன்ஸ் இவனால் பண்ண முடியல, அதான் இது தப்புன்னு சொல்கிறோம். அப்படி தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கோல்டில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம், அப்பயும் நம்பி இப்போ இல்லை கோல்டில் அவங்க காமிக்கிறாங்களே இவ்வளோ நாள் 6 மாதம் கொடுத்துட்டாங்க, 3 வருஷம் கொடுத்துட்டாங்க, 4வது வருஷம் ஏமாற்றுவான்னு நாங்கள் சொன்னாலும் நம்பலை. ஏன்னா எமோஷ்னலி இதுதான் வந்து பிஹேவியரல் ஃபினான்ஸ்னு சொல்லுவோம்.
ஸோ அதே மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் நவம்பரில் செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் நல்லா போச்சு. ஜான் டு மார்ச் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறமா செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. ஏன்னா போன 1 இயரில் டிஃபென்ஸ் தீம் அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா போகவே அது ரிலேட்டடாக ஃபார்மா நிறைய தீமேட்டிக் ஃபண்ட்ஸு செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ இன்ஃப்ளோஸ் வந்து இந்த தீமேட்டிக் செக்ட்ரல் அப்புறமா உள்ளே வர ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன் ரிஸ்க்குன்னா இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் 5-6 இயர்ஸ் தான் வந்து பெரிய பூம் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா இருக்கும் போது இதெல்லாம் ஏறிக்கிட்டே போகும். ஒரு அடி விழுந்துச்சுன்னா இட் வில் டேக் another 4-5 இயர்ஸ், அட்லீஸ்ட் 3-4 இயர்ஸ். இந்த புரிதல் இல்லாமல் போனவங்கலாம் எனக்கு லாஸ்ட் ஒரு 10 டேஸில் வந்து 2 பேர் வந்து மோத்திலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் தீமில் போட்டுட்டு 2 எஸ்ஐபி கட்டி 500 ரூபா லாஸ். சார் நான் போட்டது கரெக்டாக 10% லாஸ் காமிக்குதுன்னு கேட்குறாங்க. நீ என்ன கேட்டு போட்டியா? இதெல்லாம் நானே போட்டுக்கிறேன் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு போட்டாங்க. இப்போ வந்து கேட்கும்போது ஃப்ரீ அட்வைஸ் கேட்கும்போது எப்படி சொல்லுங்கள்? இன்னொருத்தரும் அதே இண்டெக்ஸ் ஃபண்டு அதே தீமேட்டிக் டிஃபென்ஸ் ஃபண்டு இன்னொரு கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் அப்போ போட்டுட்டாரு. எனக்கு தெரியும் நான் போட்டுக்கிறேன்னு. அதே மாதிரி லாஸு நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? ஸோ இந்த டவுட்ஸ் வந்து தான் ஃபண்டு போடும்போது மட்டும் ஒரு ஃபண்டு சொல்லுங்கள் நான் போட்டுக்கிறேன். நெகட்டிவாக வரும்போது புரியாட்டி யார்கிட்ட போய் கேட்பீங்க? அதுக்காக தான் ஒரு கன்சல்டண்ட்டோ ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்னு சொல்கிறோம். லீகலாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் பணம் சம்பாதிங்க. அது என்ன பண்ண முடியுமோ அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பணத்தை வந்து வெல்த்தாக மாற்றுறது, நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அதுக்கான எக்ஸ்பர்ட் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்டான பர்சன் கிட்ட போனீங்கன்னா தான் உங்கள் பணம் சேஃபாக இருக்கும். ஓகே, டன். இப்போ நீங்கள் வந்து உங்களை பர்சனலாக எனக்கு தெரியும் நிறைய வேலைகள் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இருக்கீங்க, பிஎன்ஐயில் மெம்பராக இருக்கீங்க. இதுக்கெல்லாம் இடையில நீங்கள் எப்படி புக்ஸ் எழுதுறதுலையும் ஆர்வம் காமிக்கிறீங்க? இப்போ உங்களோட புக்ஸ் எல்லாம் எதை பற்றி இருக்குது அண்ட் அது மூலிமா நீங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீங்க? பர்சனல் பிராண்டிங் ஒன்று. நம்ம ஒரு ஆத்தர்னு சொல்லும் போது புக்கு எழுதுறது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ எழுத முடியுமான்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, பட் ஆனால் முனைப்பாக இல்லை. பட் என்னோட மென்டார் முரளி சுந்தரம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவர் தான் பிஎன்ஐயோடது, அவர் தான் வந்து புக் எழுதுனா இட் வில் பி அ பர்சனல் பிராண்டிங்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அண்ட் ஆத்தர்ன்றது ஒரு பெரிய மலைப்பான விஷயன்றது சிம்பிளிஃபை பண்ணி சீக்கிரம் எழுதி முடிக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அவரு வழிகாட்டுதலில் ஃபஸ்ட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணேன், மணி லீக் சொல்லிட்டு பர்சனல் ஃபைனான்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸோட ஜார்கன்ஸ் இல்லாமல் யார் படித்தாலும் புரிகிற மாதிரி அந்த புக்கு. ஸோ 2019 ஜாக் கேன்ஃபீல்ட் ரிலீஸ் பண்ணார். 21 வந்து அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக வெபினார்ஸ் நிறைய பண்ணுறதுனால சரி இதுலேயுமே எழுதலாமே, 1 பேஜ் ஸ்டாக் மார்க்கெட் பிளான், 1 பேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளான், அதுவும் புரிகிற மாதிரி சிம்பிளாக யார் வேணால் படித்தா கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போய் ஃபுல்லாக பேசி பண்ணுவோம். சில பேர் வந்து புக்கு படிக்க ரெடியாக இருப்பாங்க. அண்ட் நம்ம போய் புக்கு கொடுக்கலாம். அண்ட் கோர்சஸும் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஆன்லைன்லேயும் அவங்க வேணும் இன்கேஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா படிச்சுக்கலாம். நம்ம சொல்கிறத கேட்டு செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் கற்றுக்கிறேன்னு ட்ரைனிங்ஸும் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வெபினார்ஸ் ரன் பண்ணுறோன்னா அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என் மூலமாக பண்ணுறாங்க. ஐ மீன் கம்பெனி மூலமாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்ற ப்ராடக்ட் சொல்கிறேன். அப்போது நான் பண்ணுறேன், பட் நான் கற்றுக்கணும் என்ன பண்ணலான்னும் போது புக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கோர்ஸ். ஸோ தே ஆர் ரெடி டு கெட் இட். ஸோ அப்போ வந்து ஈஸியாக நமக்கு நேமும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்கலாம், பட் புக்ஸ் எழுதுறது ஒரு சில பேர். அண்ட் 3 புக் எழுதுறதுல வந்து கொஞ்சம் ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் இட் ஜஸ்ட் ஹேப்பன். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கோம். நம்ம பிஸ்னஸில் நம்ம முதலீடு பண்ணுறதை விட்டுட்டு மற்ற ஷேர்ஸை வாங்குகிறோம். அது மூலிமா ஒரு சின்ன ரெவன்யூ வரலாம். பட் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு மற்ற கம்பெனியில் எதனால் இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ பேங்க் எப்படியுமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா பேங்க்கு சேஃப்னு. பட் பேங்க்குமே இந்த டாப் 50 கம்பெனிஸ் நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா பயப்படாமல் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் சென்செக்ஸோ இடிஎஃப்னு இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பயம் இல்லாமல் நீங்கள் டெய்லி ட்ராக் கூட வேணும். இப்போது ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வந்து சேலரியாக வித்ட்ரா பண்ணுறோம் நம்ம பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னும் போது இந்த 1 லட்ச ரூபாவை எப்படி டிவைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணலாம்?